நாளும் கோளும் என்ன செய்யும் நாம் முருகன் இருக்கையில். குரு சுக்கிரன் ஜோதிட டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி. என்றும் காஞ்சி மகாபரியவ குருவரில் குருவை நேசிப்பும் குருவை போற்றும் அன்பார்ந்த குருவாரிசு நண்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் முக்கியமான பலன். உங்க வாழ்க்கையில அனைவருமே பார்க்கக்கூடிய பலன் மந்த்லி பலன், மே மாத பலன். எப்படிப்பட்ட ஒரு ராஜயோகத்தை கொடுக்க போறார் மே மாசம். பொதுவா பாருங்க, இந்த மாசத்துல புதன் பகவான் நீசத்திலிருந்து வெளில வர்றாரு. இது சூப்பரான யோகம். சுக்கிரன் சனி பகவான் ராகு பகவான் இணைஞ்சு சேர்ந்து இருக்கிறாங்க. இது அதை விட நல்ல ஒரு யோகம். சூரிய பகவான் உச்சத்திலிருந்து 2ஆம் பாவத்துக்கு பயிற்சி ஆகிறார், ரிஷப ராசிக்கு வர்றார். இது அதை விட சிறப்பான யோகம். இந்த மே மாசத்துல பாருங்க ரொம்ப விசேஷம். 14ஆம் தேதிக்கு அப்புறம் பாருங்க ஒரு 5 முகூர்த்தம் இந்த மாசத்துல இருக்கு. வேற எந்த ஒரு சுபகாரியம் கிடையாது. மே மாசம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் தான் நிறைய சுபகாரியங்கள், சுப முகூர்த்தங்கள், நிறைய முகூர்த்தம் இருக்குது. அதுவும் வளப தேய்பிரை முகூர்த்தமாக நிறைய இருக்குது இந்த மாசத்துல. பாத்துக்கோங்க, வைகாசி பிறந்தாவே எல்லாருமே திருமணத்தை பத்தி யோசிப்பாங்க. எல்லாமே மே மாசம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் தான். இந்த மந்திரி பலன் கொடுக்குறமா குரு சுக்கிரன் ஜோதிட டிவில பாருங்க, நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க. அது மட்டும் இல்லாம எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க. அது மட்டும் இல்லாம ஒரு சில பேர் திருக்கணித முறைப்படி எனக்கு ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்கீங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த மாசத்துல பாத்துங்க, முழுக்க முழுக்க கிரகத்துடைய அமைப்பு எல்லாமே சாதகமா இருக்கு. இந்த மாசத்துல பாத்துக்குங்க, புதன் நல்ல ஒரு பலத்துல இருக்கிறார், சூரிய பகவான் நல்ல ஒரு பலத்துல இருக்கிறார். இது எல்லாமே பாருங்க சூப்பரான ஒரு ராஜயோகம் இருக்கு. 12 ராசிக்கும் எப்படிப்பட்ட ஒரு ராஜயோகத்தை இந்த மே மாசத்துல நீங்க பார்க்க போறீங்க, அதுக்கான ஃபுல் வீடியோ தான் இது. கடைசி முடி வீடியோ பாருங்க. ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலன் கொடுக்குறோம். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த துலாம் ராசி என்பர்களே, பொதுவாக துலாம் ராசி காலபுருஷனுடைய 7வது ராசி தாங்க இந்த துலா ராசி. இதுலயுமே பாருங்க நல்ல ஒரு உழைக்கக்கூடிய குணம் துலா ராசி என்பது அதிகமா இருக்கும். நல்லா கடுமையா உழைப்பாங்க. ஏன்னா இவங்களுடைய ராசியில யார் உச்சமாகிறது? சனி பகவான் உச்சமாகிறார். நீதி நேர்மையான குணம் இருக்கும். இவங்கள்ட்ட பிடிச்சதே பாருங்க, துலா ராசிக்காரங்கள்ட்ட எதுவுமே நீதி நேர்மையா இருப்பாங்க. யாரையும் ஏமாத்த மாட்டாங்க. தான் வழி தான் வேலை ஒன்று போயிட்டே இருப்பாங்க. யார் எது பேசாலும் பெருசா கேர் பண்ணிக்க மாட்டாங்க. இவங்க லட்சியத்தை அடையணுங்கிற சிந்தனை இந்த துலா ராசி என்பது அதிகமா இருக்கும். தன்மானம், தன்னம்பிக்கையான குணம், எல்லாமே விடாம முயற்சி பண்ணக்கூடிய குணம் எல்லாமே பாருங்க துலா ராசிகிட்ட சூப்பரா இருக்கும். கலைகளை ரொம்ப விரும்பக்கூடிய நபராக இருப்பாங்க. கலை, இசை, நாட்டம் இது எல்லாமே இவங்கள்ட்ட அதிகமா இருக்கும். துலா ராசியை பொறுத்தவரை பயங்கரமான ஒரு டேலண்டான குணம் இந்த துலா ராசிகிட்ட அதிகமா இருக்கும். அப்படிப்பட்ட துலா ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய மே மாத பலன் எப்படிப்பட்ட ஒரு ராஜயோகத்தை கொடுக்க போறார், இது எல்லாமே ஒரு பொது பலனா பாருங்க. ஃபர்ஸ்ட் உங்க விதிஜாதத்தை கம்பேர் பண்ணி பாத்துங்க. ஏன்னா லக்னம் என்பது உயிருங்க, ராசிங்கிறது உடல். அப்ப அந்த உயிரை மீறி உடல் வேலை செய்யாது. இந்த மந்திரி பலன் கண்டிப்பா பாக்குறோம்னா, ஜாதகத்துல இப்ப நமக்கு இந்த மாசத்துல எந்த கிரகத்துடைய புத்தி நடக்குது சொல்லுவாங்க. பிறந்த தேதி பிறந்த வச்சு உங்களுக்கு சொல்லுவாங்க, இத்தனை வயசுக்கு அப்புறம் இந்த திசை வருது, இந்த புத்தி வருதுப்பா, இது கவனமா இருங்க. இந்த புத்தி வரும்போது ரொம்ப கவனமா இருக்கணும். இந்த வருஷத்துல இருந்து இந்த வருஷத்துக்குள்ள, இந்த மாசத்துல இருந்து இந்த மாசம் கவனமா இருக்கணும். ஏதாவது சொல்லுவாங்க. ஒரு பிறப்பு ஜாதகத்தை வச்சுதான் சொல்ல முடியும். அதனாலதான் நம்ம எல்லா வீடியோ என்ன சொல்லுவோம், ஒரு பொது பலனா கொண்டு போங்க. ஃபர்ஸ்ட் உங்க விதிஜாதத்தை கம்பேர் பண்ணி பார்த்துக்கிட்டு பலனுங்க கரெக்டான ஒரு துல்லியமான ஒரு பலனை பார்க்கலாம். ஏன்னா லக்னம் என்பது உயிர், அதான் விதி. அதாவது உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தான் விதி. நம்ம சொல்லக்கூடிய பலன் உடல், அதாவது தற்போதைய நிலவரத்தை சொல்றதான் கோச்சார கிரகம். அதனாலதான் பொது பலன் நம்ம எல்லா வீடியோல கொடுக்குறோம். அந்த கடைசி முடி வீடியோ பாருங்க. ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி நம்ம ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம். இப்ப பாருங்க துலா ராசி கிரகமிப்பு எங்க சஞ்சார செய்யணும். உங்க ராசில இருந்து பாருங்க 6ஆம் இடத்துல பாருங்க சூப்பரா இருக்கு பாருங்க. சுக்கிரன் வக்ர நிவர்த்தியாகி சூப்பரா உச்சத்துல உட்காந்துருக்காரு உங்களுடைய ராசி அதிபதி. அடுத்து சனி பகவான், ராகு பகவான், ஒரு 3 கிரகம் சஞ்சாரம் செய்யறாங்க. 7ஆம் இடத்துல சூரியன் உச்சமாய் உங்க ராசியை பார்த்துக்கிட்டே இருவார். புதனும் நீசத்துல இருந்து வெளில உங்க ராசியில, அதாவது 7ஆம் பாவத்துல சஞ்சாரம் செய்யறாங்க, அதாவது மேச ராசியில. அடுத்து பாத்தீங்கன்னா குரு பகவான் 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானத்துல சூப்பரா வேலை உங்களுக்கு 14ஆம் தேதிக்கு அப்புறம் சூப்பரான ஒரு பலனை கொடுக்க காத்து இருக்கிறார். அடுத்து பாத்தீங்கன்னா 10ஆம் பாவத்துல செவ்வாய் பகவான், அதாவது கடக ராசியில. உங்களுக்கு பாத்தீங்கன்னா 12ஆம் பாவத்துல கேது பகவான். இந்த மாசத்துல மட்டும் 2 கிரக பயிற்சி வருது பாத்துங்க. முக்கியமான பயிற்சிங்க. இந்த பயிற்சியை கண்டு எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடிய பயிற்சி இந்த மாசத்துல இருக்குது. குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி. 14ஆம் தேதி குரு பயிற்சி, மே மாசம் 18ஆம் தேதி ராகு கேது பயிற்சி. இதான் முக்கியமான பயிற்சி இந்த மாசத்துல. அப்ப இந்த மாசம் பாருங்க ஃபுல்லாவே ஆக்டிவ்டா இருக்கும். துளாராசியை பொறுத்தவரை பயங்கரமா இருக்கும். ஏன்னா உங்களுக்கு அமைப்பு பிரகாரம் யார் ஜாதத்துல சனி ராகு நல்லா இருக்கோ அவங்களாம் இப்ப டாப்பா இருக்கு. நீங்க தைரியத்தை மட்டும் துளாராசிக்கிற விடக்கூடாது. என்னடா லைஃப்ல நம்ம இப்படிதான் போய்கிட்டே இருப்போமா, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இருப்போமா, போட்டி போராட்டமா தான் இருப்பான்னு சொல்லி அந்த சிந்தனைக்கு வராதிங்க. நல்ல ஒரு பயங்கரமான ஒரு நல்ல பலன் உங்களுக்கு காத்திருக்கு. கண்டிப்பா உங்க அமைப்பு பிரகாரம் காத்திருக்கு. விதிஜாதல திசா நல்லா சப்போர்ட் பண்ணிட்டா போதும். இந்த வரக்கூடிய இந்த மே மாசம் சூப்பரா இருக்கும்.
ஏன்னா 14ஆம் தேதி வரை சூரியனுடைய பார்வை உங்க ராசியில பட்டுக்கிட்டே இருக்கும். நல்லா பார்த்துக்கணும். சூரியனாவே எல்லாத்தையுமே அசைக்க முடியாத கிரகம் சூரிய பகவான் தான். ஒரு மனிதனுக்கு சூரிய பகவான் ஜாதகம் நல்லா இருந்தா யாருக்குமே நம்ம அடிபணிச்சு போக வேண்டாம். எல்லாமே தானா நடக்கும். ஏன்னா 9 நவகிரகத்தையுமே வழி நடத்தக்கூடிய கிரகம் சூரிய பகவான். அவர் உங்க ராசியை பாக்குறாரு. அடுத்த அறிவு, புத்தி, புத்தியேன்னு சொல்லுவாங்கல்ல, புத்திசாலி கிரகம் புதன் உங்க ராசியை பாக்குறாரு. அப்ப இது எப்படிப்பட்ட ராஜயோகத்தை உண்டு பண்ணும்? அப்ப நீங்க என்ன பண்ணணும்? தைரியமா இருக்கணும். இனிமேல் நம்ம வாழணும் அப்படிங்கிற மைண்டுக்குள்ள வாங்க. யாருதாங்க கர்மா இல்லாத மனிதன்? எல்லாத்துக்குமே கர்மா இருக்குங்க. ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு பிரச்சனை, ஒவ்வொரு விதமான பிரச்சனை. அதை எப்படி பேஸ் பண்ணணும், அதை தாண்டி வாங்க. லைஃப்ல நம்ம ஜெயிக்கணுங்கிற லைஃப்ல வாங்க. கண்டிப்பா ஒரு மாற்றம் இருக்கும். நம்முடைய முன்னோர்கள், முனிவர்கள், சித்தர்கள், மகான்கள் நிறைய ஒரு கோவில நல்லா ஒரு புண்ணிய ஸ்தலத்தை கொடுத்துட்டு போயிருக்காங்க. பெருசா உள்ள பாதிப்பை சின்னதா குறைக்கிறதுக்கு பரிகாரம் நிறைய முறையும் இருக்கு. உணவு பரிகாரமும் இருக்குது, கோவில் முறை பரிகாரம் இருக்குது, நிறைய விஷயம் இருக்கு. அதை பின்பற்றுங்க. கண்டிப்பா நல்ல ஒரு மாற்றம் வரும். இப்ப துளாராசிக்கு எப்படி இந்த மே மாசம் இருக்கும் பார்ப்போம். கரெக்டா பாருங்க. ஒரு ராசியில இதுக்கு முன்னாடி 6ஆம் இடத்துல இருந்தார். அவர் வக்ரமா இருந்தார். ஒரு கிரகம் பாருங்க, நல்லா இருக்கிறதுக்கும் ஒரு மனிதன் முடியாம இருக்கிறதுக்கும் எவ்வளவு வித்தியாசம். நல்லா இருந்தா தானே சுறுசுறுப்பா இந்த வேலையும் செய்ய முடியும். 2 மாசம் பாருங்க, ஒரு சுறுசுறுப்பு இல்லாம ஒரு மந்தமான தன்மைக்கு எத்தனை பேர் போனீங்க? துளாராசி நான் கேட்பேன். கண்டிப்பா எத்தனை பேர் ஒரு சோம்பேறியா இருந்தீங்க? எத்தனை பேர் எல்லாமே வர்ற மாதிரி எத்தனை பேர் ஏமாற்றத்தை பார்த்தீங்க? எத்தனை பேருக்கு வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை வந்துச்சு? எத்தனை பேருக்கு நீர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வந்துச்சு? அதாவது தலைவலி, தலை பாரம், சளி பிடிச்சுக்கிறது, வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, செரிமான பிரச்சனை எத்தனை பேருக்கு இருந்துச்சு? துளாராசிக்காரங்களுக்கு நண்பர்கள் கூட்டாகிட்டு எத்தனை பேர் விரிசலை பார்த்தீங்க? எத்தனை பழக்க வழக்கத்துல எத்தனை ஒரு பிரச்சனை வந்துச்சு? 2 மாசம். நான் சொல்றது பிப்ரவரி, மார்ச், இந்த 2 மாசம் தான். இந்த டயத்துல இந்த நான் சொன்ன டேத்துல பாருங்க, வேலையோ, உத்தியோகமோ, வருமானம், கடனோ, பகையோ, எதிரியோ, பிரச்சனையோ எல்லாமே நீங்க பார்த்துருப்பீங்க. எத்தனை பேருக்கு அப்பாவுக்கு தந்தையோடைய தாயோடைய சொத்துல பிரச்சனை இருக்கும்? அப்பாவுக்கு உடல்நிலை எத்தனை பேருக்கு பாதிப்பு வந்திருக்கும்? எத்தனை பேருக்கு ஒரு மனக்குழப்பம் இருந்திருக்கும்? கேட்டு பாருங்க. ஆமா தான் சொல்லுவாங்க. இடத்துல பிரச்சனை, வீட்டுல பிரச்சனை, பூமியில பிரச்சனை, இது மாதிரி நிறைய விஷயம் இருந்துச்சுங்க. துளாராசி அவ்வளவு கஷ்டத்தை பார்த்தாங்க. ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க சுக்கிரன் உச்சமா தான் இருந்தார், ஏன் நீங்க கெட்ட பலன் சொல்றீங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா சுக்கிரன் உச்சமா இருந்தும் அவர் வக்ரமா இருந்தார். நல்லா பாத்துக்குங்க. ஒரு கிரகம் நீசம் பெற்று வக்ரம் பெற்றா அது ராஜயோகம், 100க்கு 200% பலன் கொடுக்கும். ஒரு கிரகம் உச்சம் பெற்று வக்ரம் பெற்றா 100க்கு 0% தான் பலன் கொடுக்கும். அப்ப 2 மாசமா 0%ல இருப்பீங்க. யாரு? துளாராசிக்காரங்க. கேட்டா அப்படியே சொல்லுவாங்க, ஆமாங்க இது நடந்துச்சுங்க. நல்லா இருந்தவன், நல்லா படிச்ச பையன் படிக்கல, வேலை தேடிட்டே இருக்கீங்க, வேலை கிடைக்கல, 2 மாசத்துல நீ வேலை இல்லாத டக்குன்னு தூக்கிட்டாங்க. அதுங்கிற அமைப்பு நிறைய பேர் கம்ப்ளைண்ட். அதே மாதிரி திருமண வாழ்க்கையில தடை. ஒரு பொண்ணு பார்த்து வரன் பார்த்து எல்லாம் ஓகே பண்ணி ஓகே ஆயிடுச்சு, ஆனா போற இடத்துல இந்த 3 மாசமா தடங்களாகி போச்சு அப்படிங்கிற விஷயம். பூர்வீக சொத்து, பூர்வ இடத்துல பிரச்சனை, கோர்ட்டு கேஸ நான் அலைஞ்சுக்கிட்டு இருக்கேன், நான் எதிரி, பகை, கடன் பிரச்சனை நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன் 4 மாசமா அப்படிங்கிற விஷயத்த சொல்லலாம். துளாராசிக்கிறேன் அவ்வளவு தடையில பார்த்தாங்க. ஏன்னா இந்த ராகு இப்ப ஏமாற்ற ராகு சேர்ந்தாவே ஒரு மனிதனை ஆசையை காட்டி பெருசா வர்றாப்புல உங்க மைண்டுக்குள்ள, மனசுக்குள்ள எண்ணத்தை தூண்டிக்கிட்டே இருக்கும். ஆனா அது நடக்காது. சில பேருக்கு ராகு நல்லா இருந்தா நடக்கும், ராகு நல்லா சரியில்லாம இருக்கும். இப்ப பாருங்க, இப்பதான் ஸ்டேட் நேர்கோட்டுல நிக்கிறாரு சுக்கிர பகவான். அதாவது உச்சமாயி இருக்கிறார். இப்பதான் உச்சமான பலன். இப்பதான் நான் சொன்னல 100க்கு 0% தான் 2 மாசம் பலன் கொடுத்துச்சணும். இப்பதான் 100க்கு 200% பலனே கொடுக்கும். ஏன்னு சொல்லுங்க? உச்சமான சுக்கிரன் பலமா இருப்பார். குரு உங்க ராசியை பார்ப்பாரு. எப்ப? 14ஆம் தேதிக்கு அப்புறம். அப்ப இங்க நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமா? நல்லதுதான் நடக்கும். ஏன்னா வீடு கொடுத்தவர் உங்க ராசியை பாக்குறாரு. வேற எதையும் வச்சு நான் துளாராசிக்கு நல்ல பலன் சொல்லல. இதுதான் காரணம். குருவுடைய பார்வை 5ஆம் பார்வையா 14ஆம் தேதிக்கு அப்புறம் குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் உங்க ராசியை பார்ப்பது மிகப்பெரிய ராஜயோகம். வேலை கிடைக்காதவங்க வேலை கிடைக்கும். வெளிநாட்டுல நிறைய பேருக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும். எத்தனை பேர் ப்ரொமோஷன் வெயிட் பண்ணி அந்த அத்தனை பேருக்கு ப்ரொமோஷன் தேடி வரும். கடன் இருக்காது, பகை இருக்காது, உடம்பு ஆரோக்கியம் நல்லா இருக்கும், நல்லா ஹெல்த்தியா இருப்பீங்க, நல்ல ஒரு சந்தோஷமா சுகபோகமா வாழக்கூடிய அமைப்பு வரும். ஃபர்ஸ்ட் உடம்பு ஆரோக்கியம் தான். ஒரு மனிதன் உடம்பு நல்லா இருந்தா எப்போனா சம்பாரிச்சுக்கலாங்க. இது எல்லாமே சூப்பரா இருக்கும். எதிரி இருக்காது, பகை இருக்காது, கடன் இருக்காது. நீ எங்கே போய் லோன் கேட்டாலும் லோன் சாங்ஷன் ஆகும். கவர்மெண்ட் சம்பந்தமாக எந்த ஒரு வேலையா இருந்தாலும் இப்போ உங்களுக்கு சக்சஸ் ஆகும். 14ஆம் தேதிக்குள்ள எடுத்து பார்த்துக்கங்க, கண்டிப்பா கன்ஃபார்மா நடக்கும். ஜாதகத்தை தசாபதி எத்தனை பேருக்கு அரசாங்க எக்ஸாம் எழுதுறீங்க மாணவ மாணவிகள்? எழுதுங்க. கண்டிப்பா அந்த மே மாசத்துல ரிசல்ட் சூப்பர் ரிசல்ட் இருக்கு. குருவுடைய பார்வை 14ஆம் தேதி பார்ப்பாரு. 14ஆம் தேதிக்குள்ள குரு பாக்குறாரு. அந்த சூரிய பகவானும் புதன் பகவானும் சேர்ந்து அறிவுக்குள்ள கிரகம் சேர்ந்து பாக்குது. அப்ப படிப்புல கல்வியில நல்ல ஒரு மாற்றம் வரும். கண்டிப்பா நீங்க பாஸ் பண்ணிடுவீங்க. அரசாங்க வேலைக்குள்ள உள்ள போயிருவீங்க. எவ்வளவு பேர் நிறைய மார்க் எடுப்பீங்க பாருங்க. இந்த மே மாசத்துல பாருங்க ரிசல்ட் வந்தா நிறைய மார்க் எடுப்பாங்க. யாரு? மாணவ மாணவிகள்லாம் பாருங்க.
அதே மாதிரி வீடு வாங்குறது, இடம் வாங்குறது, வண்டி வாங்குறது, வாகனம் வாங்குறது, வெளிநாடு போறது, வெளியூர் போகக்கூடிய அமைப்புலாம் சூப்பரா இருக்கும். வீட்டு இடத்துல சொத்து உள்ள பிரச்சனை சரியாகுங்க. இதாங்க துளாராசிக்கு இப்ப அடிக்கக்கூடிய ஜாக்பாட் யோகம். அதே மாதிரி சகோதர சகோதரி உறவு, தாய் மாமன் உறவு நல்லா இருக்கும். அதே மாதிரி பாருங்க, நிறைய பேருக்கு வெளிநாட்டை வேலை பார்க்கறேன், வேற கண்ட்ரி விட்டே கண்ட்ரி ஆகலாம். வேலை உத்தியத்துல நிறைய பேருக்கு ப்ரொமோஷன் வரக்கூடிய அமைப்பு கண்டிப்பா இருக்குது, பாத்துக்குங்க. மே 14 வரும், நல்ல வேலை கிடைக்கும், நல்ல ஒரு அனுகூலமான வேலை இருக்கு. ஆல்ரெடி இப்பவே சில பேருக்கு வந்திருக்கலாம், இல்ல வரப்போகுது. ஜாதகத்துல தசாபதி நல்லா இருக்கும். அதே மாதிரி பாருங்க, தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் இனிமே ஜாதகத்தை பார்த்து தசாபதியை பார்த்து நீங்க ஆரம்பிச்சிருங்க தொழில. சூப்பர் யோகம் கொடுப்பார். தொழில் பண்றவங்க இன்னுமே தைரியமா ஆரம்பிங்க. 2 குடைவர் செவ்வாய் பகவான் கொஞ்சம் இந்த 1 மாசம் மட்டும் உங்களுக்கு வருமானம் அப்படியே போக அப்படியே தடைப்பட்டுச்சு. ஏன்னு சொல்லுங்க, செவ்வாய் இன்னும் நீசத்துல தான் உட்காந்துருக்காரு. வருமான இன்கம், கணவன் மனைவி ஒற்றுமை சரியில்லை. இது எல்லாமே சரியாகும். திருமணம் நடக்கலாம். திருமணம் பேசி முடிச்சு கண்டிப்பா மே மாசம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் திருமணம் பேசி முடிச்சு கண்டிப்பா திருமணம் நடந்தே வந்துடும். 14ஆம் தேதிக்கு அப்புறம் திருமண வாழ்க்கை சூப்பரா இருக்கும். குழந்தை பாக்கியம், திருமணம் இது எல்லாமே கைக்கூடி வரும். அதே மாதிரி பாருங்க, கமிஷன் ஏஜென்சி, ரியல் எஸ்டேட் பிசினஸ், இரும்பு சம்பந்தப்பட்ட வேலை, நெருப்பு சம்பந்தப்பட்ட வேலை, ஐடிஐ ஃபீல்டு, கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட வேலை, ஷேர் மார்க்கெட்டிங் பிசினஸ், மருத்துவத்துறை, காக்கி யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்க்கக்கூடிய இவங்க எல்லாத்துக்குமே டாப்ல போவாங்க. பெண்களுக்கு எல்லா காரியமும் வெற்றியா வரும். இப்ப நட்சத்திரம் வரக்கூடிய முதல் நட்சத்திரம் பாத்தீங்கன்னா சித்திரை நட்சத்திரம் பிறந்தவங்க தைரியமா இருக்கு. நீங்க தான் ரொம்ப கஷ்டப்பட்டீங்க. சித்திரை நட்சத்திரம் பிறந்தவங்க வாழ்க்கையை நொந்து போயிட்டாங்க. வருமானம், இன்கம், பொருளாதாரம், கணவன் மனைவி ஒற்றுமை, கூட்டாளிகள் பிரச்சனை எல்லாமே சரியில்லை. காசு பணம் ரொம்ப செலவுல ஒரு தடையை பாத்தீங்க. நிறைய உடல் மருத்துவ செலவு நிறைய பேர் பாத்தீங்க. ரொம்ப ஒரு கஷ்டப்பட்டு ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலைக்கு ஒரு 3 மாசமா கஷ்டப்படுறீங்க. கண்டிப்பா இனிமே உங்களுக்கு மாறும். 12ஆம் தேதிக்கு அப்புறம், அதாவது மே மாசம் 12ஆம் தேதிக்கு அப்புறம் புதனுடைய நட்சத்திரத்துல போறாது. புதன் உங்க ராசியை பாக்குறாரு. அதாவது கணவனை ஒற்றுமை நல்லா இருக்கும், திருமண வாழ்க்கை நல்லா இருக்கும், படிப்பு கல்வி நல்லா இருக்கும், வருமான இன்கம் நல்லா இருக்கும், கணவர் மூலமாக மனைவி மூலம் ஒரு அனுகூலம் வரும், வெளிநாடு யோகம், வெளியூர் யோகம் வரும், வருமான இன்கம் சூப்பரா இருக்கும், பெருகுண்டல பண லாபம் கிடைக்கும். நல்ல ஒரு மாற்றங்கள் கண்டிப்பா உண்டு. அதாவது மே மாசம் 12ஆம் தேதிக்கு அப்புறம், அதாவது இந்த சித்திரத்துல பிறந்தவங்க, அடுத்து பாத்தீங்கன்னா சுவாதினத்துல பிறந்தவங்க, எதுலையுமே பிரம்மாண்டமா யோசிப்பீங்க. இனிமே உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே வீடு வாங்கலாமா, இடம் வாங்கலாமா, வண்டி வாங்கலாமா, வாகனம் வாங்கலாமா, வேலைக்கு போகலாமா, உத்தியோகம் போகலாம் அப்படிங்கிற மைண்ட் தாட்லாம் நீங்க இருப்பீங்க. இருக்கீங்களா இல்லையா? கண்டிப்பா இருப்பீங்க. கடன் இருக்காது, பகை இருக்காது, எதிரி இருக்காது, பிரச்சனை இருக்காது, வழக்கு இருக்காது, வம்பு இருக்காது, வெளிநாடு யோகம் வரும், வெளியூர் யோகம், வேலை உத்தியோகத்தில் பயங்கரமான ஒரு அனுகூலத்தை கொடுப்பாரு. எப்படிப்பட்ட எதிரையும் ஜெயிக்கக்கூடிய வரும். அரசியல் நல்லா இருக்கும், கெமிக்கல் ஃபீல்டு நல்லா இருக்கும், மருத்துவத்துறை நல்லா இருக்கும், இந்த துறை எல்லாமே சூப்பரா இருக்கும். எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு, எலக்ட்ரானிக் சம்பந்தப்பட்ட ஃபீல்ட்லாம் சூப்பரா இருக்கும். நல்ல ஒரு ராஜயோகத்தை கொடுக்குறாரு. அடுத்து பாத்தீங்கன்னா விசாகனத்துல பிறந்த ஒரு பொறுமையான குணம், அமைதியான குணம், அனுசரிச்சு போறவங்க, தன்மையான குணம், விட்டு கொடுத்து போறவங்க எல்லாமே இருக்கும். நீங்க மே மாசம் 14ஆம் தேதி நீங்க தாங்க டாப். எத்தனை பேர் வேலை உத்தியத்தை தடை வந்துச்சு, எத்தனை பேர் எதிரி பகை பார்த்து, எத்தனை பேர் கடனை பார்த்தீங்க, பகை பார்த்து எதிர்ப்பு எல்லாமே பார்த்தீங்க. இனிமே பார்க்க மாட்டீங்க. இனிமே நிம்மதியான ஒரு வாழ்க்கை பார்ப்பீங்க. கணவன் ஒற்றுமை நல்லா இருக்கும், படிப்பு கல்வி நல்லா இருக்கும், உத்தியோகத்தில் உயர் பதவி பார்ப்பீங்க. அது மாதிரி பூர்வீக சொத்து, பூர்வீக இடம் சார்ந்த தேடி வரும். வெளிநாடு யோகம், வெளியூர் யோகம், படிப்பு கல்வி நல்ல ஒரு மாற்றங்கள் எதிர்காலமே சூப்பரா தேடி வரும். நீங்க எந்த காரியம் எடுத்தாலும் உங்க பக்கம் வெற்றிகள் வரக்கூடிய அமைப்பு சூப்பரா இருக்கு. இந்த விசாகனத்துல பிறந்தவங்க மே 14க்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில் எல்லாமே வெளிச்சமா மாறும். பார்த்து வரக்கூடிய மே மாத பலன் துளாராசியை பொறுத்தவரை பயங்கரமான ஒரு ராஜயோக மாதமாகவே அமைகிறது.